இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக எங்களது வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் தமிழகத்தில் சிறப்பாக நடந்திருக்கிறது. 7 கட்டமாக நடத்திய இந்திய நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதல் கட்டமாக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. இந்த சிறப்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்ததற்கு முதல் காரணமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. இந்திய கூட்டணி என்று சொன்னாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முன்னணியில் நிற்கிறது. அந்த கூட்டணி சார்பாக தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதம் 22ஆம் தேதி திருச்சியிலே தொடங்கி கடைசி வரை அவர் நடத்திய தேர்தல் பிரச்சாரங்கள் அத்தனையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய பிரச்சாரங்கள். இன்னும் சொல்லப்போனால் கிளாசிக்கல் ப்ராபகேண்டா என்று சொல்லணும். இதுவரை தமிழகத்தில் எனக்கு தெரிந்த 60 ஆண்டுகளுக்கு மேலான அரசியலிலே இருந்து எங்களுக்கு தமிழக முதல்வர் ஆற்றியிருக்கிற இந்த தேர்தல் பிரச்சார உரைகளும் அவர் கையாண்ட யுக்திகளும் அவர் எடுத்து சொன்ன சான்றுகளும் அவர் எடுத்து சொன்ன கோரிக்கைகளும் அவர் எடுத்து வைத்த வாதங்களும் இதுவரை தமிழக வரலாற்றில் யாரும் செய்யாத ஒன்று. அதனால்தான் அவரை பார்த்து இப்பொழுது நேரடியாக நாங்கள் சென்றோம். எல்லோரும் சென்று அவர்களுக்கு முஸ்லீம் லீகிற்கு ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கி கொடுத்ததற்கும் எல்லா விதமான உதவிகளையும் எங்களுக்கு செய்ததற்கும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அரசியல் மாற்றத்துக்கு உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நீங்கள் செய்திருக்கிற நல்ல காரியத்திற்கும் நன்றி சொல்லி வந்திருக்கிறோம். அவர் செய்த அந்த பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டு எல்லையோடு நின்று விடாமல் வடநாட்டிலே உள்ள பல்வேறு மாநிலங்களிலே தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் பேசியதும் அவர் சொன்ன கருத்துக்களும் அவர் பேசிய போது கலந்து கொண்ட கூட்டத்தினுடைய அளவும் வடநாட்டு மாநிலங்களிலே உருது பேசக்கூடிய இந்தி பேசக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்திலே வெஸ்ட் பெங்காலிலே என்று சொல்ல மத்திய பிரதேசத்தில் எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் பேசிய பேச்சும் அந்த பேச்சை கேட்பதற்கு கூடியிருந்த கூட்டமும் வடநாடு முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. எங்கள் இந்திய முஸ்லீம் லீக் சார்பாகவும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள எங்கள் கட்சி சார்பாகவும் இந்த பரப்புரையை நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரமாக செய்து வந்திருக்கிறோம் என்பதையும் எடுத்து சொன்னோம். அவர்களும் அதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், பத்திரிகையிலே பார்த்திருக்கிறார்கள் என்று அறிந்து நாங்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். ஆகவே இந்த தேர்தல் நிச்சயமாக நல்ல முடிவை தரக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்து வைத்த வாதங்களை அல்லாமல் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை தமிழக முதல்வர் அவர்களே சொன்னது மாதிரி இந்த தேர்தலிலே தேர்தலுடைய ஹீரோ அதுதான் என்று சொன்னார். இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் இந்த தேர்தலுக்கான ஹீரோ என்று தமிழக முதல்வர் சொன்னார். அது உண்மை என்பதற்கு அடையாளமாக இன்று நாடு முழுவதும் அந்த தேர்தல் அறிக்கை பற்றி பேசப்பட்டு வருகிறது. ஆக வரக்கூடிய தேர்தல் காலத்தில் 7வது கட்டம் முடிந்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய 543 தொகுதிகளிலும் தேர்தல் முடிவு பெறுகிற நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக நிறைவான வெற்றியை பெற்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. தளபதி அவர்கள் சொன்னது மாதிரி 40லும் வெல்லுவோம், நாட்டிலும் வெல்லுவோம், 40 நமது நாடும் நமது என்று சொன்னார்கள். அது உண்மையாக போகிறது என்பதுதான் உண்மை. ஆக நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் இந்தியா கூட்டணியுடைய தலைமையில் புதிய ஆட்சியும் இந்தியாவில் வர இருக்கிறது. அப்படி வருகிற காலத்தில் எங்களுக்கு தெரிந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி இந்த நாட்டுடைய ஜனாதிபதி என்றாலும் பிரதமர் என்றாலும் ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய ஆலோசனை பெற்றுத்தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வரலாறு தமிழ்நாட்டிலே மீண்டும் திரும்புகிறது. அப்படி திரும்பக்கூடிய காட்சியை நாங்கள் கண்ணார காணப்போகிறோம். அதை நீங்களும் பார்க்க போகிறீர்கள்.
நடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வந்த பிறகு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியாவுடைய பிரதமர் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரிமையும் கடமையும் பொறுப்பும் அறிவாலயத்தில் இருந்து வரும். அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த விஷயங்களை தலைவர்களிடத்தில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். சார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்திய பிரதமர் அவர்கள் வரலாறு தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு விரோதமாகவே உள்ளவர் என்பதுதான் வரலாற்று பூர்வமான செய்திகள். உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட நிறைய சொல்ல என்னால் முடியும். முதல் காரணம் 2002 ஆண்டிலே குஜராத் மாநிலத்தில் கோத்ரா கலவரம் என்ற அடிப்படையில் 2000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். 900க்கு மேற்பட்ட முஸ்லிம் கிராமங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டது. 600க்கு மேற்பட்ட பள்ளிவாசல், மதரசா, தர்காக்கள் இல்லாமல் அழிக்கப்பட்டது. அப்படி மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்ட 2022 நடந்த அந்த கலவரத்தின் போது 2002 நடந்த அந்த கலவரத்துக்கு பிறகு அந்த தேர்தலில் நின்றவர் மோடி அவர்கள்தான். அவர்தான் இப்போ அங்கே உள்ள முதல்வராக இருந்தவர். குஜராத்துடைய முதல்வர் அவர்தான். அவரிடத்தில் உங்களைப் போல பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, 2000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று போது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் என்றார். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடுகிற காருக்கு இடையிலே ஒரு குத்தேக்கா பில்லா, ஒரு நாய்க்குட்டி திடீரென்று ஓடி வந்து விட்டால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். இது உலகத்தில் எல்லா பத்திரிகையிலும் வந்தது. இது ஒன்று. ஆக 2000 பேர் இறந்த போது கூட அவர் எந்த வருத்தமும் படவில்லை என்பதற்கு இது உதாரணம். ஒன்று, இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வாரில் 17, 18, 19 டிசம்பர் மாதம் 2021 இந்தியாவில் உள்ள மத மாநாடு என்று கூட்டி இந்தியாவில் உள்ள 25 கோடி முஸ்லிம்களையும் வெளியேற்றிவிட்டு இந்தியாவிலே இந்துத்துவ ராசியத்தை நாங்கள் நிறுவப் போகிறோம் என்று தீர்மானம் போட்டார்கள். இந்த தீர்மானம் போட்டதை நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், அதை கண்டு முஸ்லிம்கள் யாரும் பயந்து விடவில்லை. அது நடக்கும் என்று நாங்கள் நம்பிவிடவில்லை. ஆனால் நாங்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, பாரத பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஏன் போடுகிறீர்கள், எப்படி நீங்கள் போட போச்சு, இது நியாயமா என்று மதச்சார்பற்ற நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை போடலாமா என்று அவர் கேட்டிருந்தால் நாங்கள் ஆறுதல் அடைந்திருப்போம். அவரை நான் இன்று பாராட்டியிருப்பேன். ஆனால் ஒரு வார்த்தையை அவர் சொல்லலை. அங்கே சொல்லவில்லை மட்டுமல்ல, மணிப்பூர் நடந்தது. மணிப்பூர் நடந்த கலவரம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் ஊர் உலகத்துக்கு தெரியும். ஒரு வார்த்தையை அவர் சொல்லலை மணிப்பூரை பற்றி, ஒரு வார்த்தை. இது ஏன் சொன்னால், சிறுபான்மை மக்கள் மீது அவருக்கு எந்த நம்பிக்கை இல்லை. சிறுபான்மை மக்களை ஒதுக்கிவிட்டு அரசியல் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே உத்தரவாதத்திலே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். அன்று முஸ்லிம்களை பார்த்து டெரரிஸ்ட் என்றார், அன்று முஸ்லிம்களை பார்த்து வெளிநாட்டில் வந்தவர்கள் என்று சொன்னார், அன்று பேசியது ஊடுருவக்கார் என்று சொன்னார். எப்படி தொடர்ந்து அவர் பேசியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட சட்ட ரீதியான மத விரோதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நாடு எல்லா மக்களும், எல்லா மதங்களும், எல்லா இனங்களும் ஒன்று கூடி வாழக்கூடிய நாடு. உங்களுக்கு நான் தெளிவு சொல்லுகிறேன். எல்லா பத்திரிகை துறை நண்பர்கள் தோழியரும் தோழர்களும் இருக்கிறீங்க. 1902 வருஷத்துக்கு முன்னாடி தி ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நீங்க தயவு செய்து நோட் பண்ணிக்கணும். ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே இந்தியா கல்கத்தாவில் உள்ள அமைப்பு புள்ளிவரம் எடுத்தது. இந்தியாவில் உள்ள மக்கள்
என்ன வகையை சேர்ந்தவர்கள், எத்தனை வகையாக மக்கள் இருக்கிறார் என்று புள்ளி எடுத்த போது அவர்கள் எடுத்த புள்ளி விவரத்து 2 ஆண்டுக்கு முன்பு வெளிவந்தது. 45 வால்யூம்களை வெளியிட்டிருக்கிறாங்க. 47,000 ரூபாய் இதற்கு விலை நிர்ணயிப்பட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டிருக்கிறத நான் சொல்லுகிறேன். 4,698 கம்யூனிட்டிஸ், சமுதாயங்கள் இந்த நாட்டில் இருக்கு. இந்த நாட்டில் உள்ள மக்கள் எத்தனை பேர்? 4,698 சமுதாயங்கள். இந்த 4,698 சமுதாயங்கள் வாழக்கூடிய நாடு தான் இந்திய நாடு. அதனால்தான் பன்முகத்தன்மை உள்ள நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு. அவர் கண்ட்ரி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் இன்ஃபினிட் வெரைட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நாடு இருக்கிறத தவிர அதற்கு மாற்றமாக நம்ம பிரதமர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய மக்கள் யாரும் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதுமில்லை, நம்ப போவதுமில்லை. நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் தோற்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம்.